எல்லாருக்குமே ஹாப்பியாக ஹெல்த்தியாக வாழணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனால் எவ்ரிடே ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் பெயினை வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோம். நெக் பெயினாக இருக்கலாம், பேக் பெயினாக இருக்கலாம், நீ பெயினாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், தைராய்டு, வேரியஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ரொம்ப காமன் ஆகிடுச்சுங்க. இது எல்லாத்துக்குமே ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் எல்லா டாக்டர்ஸும் சொல்கிறது எக்ஸசைஸ். ஆனால் அதை எப்படி பண்ணணும்னு மட்டும் அவேர்னஸ் இல்லாமல் சிம்பிளாக வாக்கிங் போகிறேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைசஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளத்துக்கு இருக்குங்க. நமக்கு ஒரு பிபி இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட கலோரி பர்ன் பண்ணணும், ரத்த ஓட்டத்தை சீராக்கணும்னா லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங், வாக்கிங், ஜாகிங் இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதே நம்மளோட போன் டென்சிட்டி ப்ராப்ளம், ஜாயிண்ட்லலாம் ப்ராப்ளமாக இருக்குன்னா நமக்கு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணணுங்க. நம்ம உடம்பு எப்பவுமே ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்குது, இல்லை வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பெயினாக இருக்குன்னா நம்ம மசில் ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னு அர்த்தம், அடிக்குவேட் ஃப்ளெக்சிபிலிட்டின்னு அர்த்தம். அதுக்கு நம்ம ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணணும். நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்மளோட மஸ்குலர் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதோட ப்ராப்பர்ட்டியான ஸ்ட்ரென்த், என்டூரன்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாமே நார்மலாக இருந்ததுன்னா ஹெல்த்தியாக இருக்க முடியும். அப்போதான் நம்மளோட ஹார்மோன்ஸ் நார்மலாக வேலையை செய்யும், நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும். ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் ஃபிசியோ.